தேவ சமூகத்தில் இருந்த பொழுது எனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை நான் உங்களுக்கு இந்த ராத்திரி வேளையில் பேச நான் விரும்புகிறேன். வேதத்தை வைத்திருக்கிறவர்கள் என்னுடன் சேர்ந்து ஒரு வேத பகுதியை நீங்கள் படிக்க நான் கேட்டுக்கொள்கிறேன். மத்தேயு சுவிசேஷத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 57வது வசனத்திலிருந்து 68வது வசனம் வரை ஒருவர் பொறுமையாய் நான் படிக்க நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்று இயேசுவை பிடித்தவர்கள் அவரை பிரதான ஆசாரியனாகிய காய்பாவினிடத்திற்கு கொண்டு போனார்கள். அங்கே வேதபாரகரும் மூப்பரும் கூடி வந்திருந்தார்கள். பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரியனுடைய அரண்மனை வரைக்கும் வந்து உள்ளே பிரவேசித்து முடிவை பார்க்கும்படி சேவகரோடே உட்கார்ந்தான். பிரதான ஆசாரியரும் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி தேடினார்கள். ஒருவரும் அகப்படவில்லை. அநேகர் வந்து பொய் சாட்சி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வவில்லை. கடைசியிலே 2 பொய் சாட்சிகள் வந்து தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னாலே ஆகும் என்று இவன் சொன்னான் என்றார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்திருந்து அவரை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறதை நீ ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்றான். இயேசுவோ பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான். அதற்கு இயேசு, நீர் சொன்னபடிதான். அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பார்சத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, இவன் தேவ தூஷணம் சொன்னான். இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியதென்ன? இதோ இவன் தூஷணத்தை இப்பொழுது கேட்டீர்களே, உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்று கேட்டான். அதற்கு அவர்கள், மரணத்துக்கு பாத்திரனாயிருக்கிறான் என்றார்கள். அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, கிறிஸ்துவே, உம்மை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு அவரை விசாரிக்கும்படி அவர்கள் போகிறார்கள். அப்போ போகும் பொழுது அங்கே பிரதான ஆசாரியர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. எல்லாருமே இயேசுவுக்கு விரோதமாய் அவர்கள் வருகிறார்கள். நான் ஒன்று கேட்குறேன், ஏன் ஆசாரியர்கள், ஏன் பரிசேயர்கள், ஏன் சதுசேயர்கள், ஏன் ஊழியக்காரர்கள் இயேசுவுக்கு விரோதமாய் வந்தார்கள்? ஏன் இயேசுவுக்கு விரோதமாக வந்தார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 23ஆம் அதிகாரம், மத்தேயு 23ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தன் கடைசி நாட்கள் ஊழியத்தில் 2 காரியத்தை செய்கிறார். அந்த 2 காரியம் இவர்களுக்கு மிகப்பெரிய கடினமான இருந்தது. முதலாவது என்னன்னா, இயேசு கிறிஸ்து இந்த பரிசேயர், சதுசேயர், பிரதான ஆசாரியர் ஊழியம் செய்கிறவர்களிடத்தில் பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். 23ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை மாத்திரம் படிக்க நான் கேட்டுக்கொள்கிறேன். பின்பு இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் நோக்கி, வேத பாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறாங்க. ஆகையால் நீங்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கைக்கொண்டு செய்யுங்கள். அவங்க சொல்றத நீங்க செய்யுங்க. அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். அவர்கள் செய்கிறத நீங்க என்ன பண்ணாதீங்க? செய்யாதிருங்க. அவங்க சொல்றத செய்யுங்க, ஆனா செய்கிறத நீங்க செய்யாதிருங்க. இந்த நான் இன்னைக்கு பேசுகிற வசனம் வந்து உங்களுக்கு மாத்திரமில்லை, மிக முக்கியமாக இது எனக்கு, தலைமைத்துவத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும். ஆசாரியனா இருப்பது தேவன் கொடுத்த கிருபை. ஆனால் அதற்கு மேலே போக 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 மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காரியம். இந்த ஆசாரியன், வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து ஆசாரியர்களை பார்த்து சொல்லுகிறார், நீ அவங்க சொல்கிறத செய், ஆனால் செய்கிறத என்ன பண்ணாதீங்க? செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி 7 ஐயோ என்று சொல்லுகிறார். 7 ஐயோ. 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 23ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம், 14ஆம் வசனம், 15, 16, 23, 25, 27ன்னு 7 முறை சொல்லுகிறார் இவர்களுக்கு ஐயோ. ஒரு ஊழியக்காரனை பார்த்து இயேசு சொன்ன வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு ஊழியக்காரனை பார்த்து இயேசு சொன்ன வார்த்தை 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் போட்டிருக்கிறது, மாயக்காரராகிய என்னது? வேத பாரகரே. அதே போல 16வது வசனத்தில் போட்டிருக்கு, அதே 23:16, குருடனான
குருடனான வழிகாட்டியே. 17வது வசனத்தில் எழுதியிருக்கிறது மதி கேடரே. அடுத்தது குருடரே. 33வது வசனத்தில் எழுதப்படுகிறது சர்ப்பங்களே. அடுத்தது விரியன் பாம்பு குட்டிகளே. ஊழியம் செய்கிறவர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து இவ்வண்ணமாய் சொல்லுகிறார். கடினமான வார்த்தைகள், கடுஞ்சொற்கள்ல பேசுகிறார். ஏன் கடுஞ்சொற்கள்ல பேசுகிறாருன்னா, ஒவ்வொரு யாராக இருந்தாலும் சரி, இந்த இடத்துல பெரிய ஊழியக்காரனும் சின்ன ஊழியக்காரனும் 2 காரியம் மிக முக்கியமானது. நீ தேவனுக்கு உண்மை உள்ளவனாக இருக்கணும். அது அடுத்தது உன்னுடைய பண்பு, உன்னுடைய பேச்சு, உன் நடவடிக்கைகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து எல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. 7 ஐயோன்னு சொல்கிறார். யாருக்குன்னா, ஊழியம் செய்கிற வேத பாரகருக்கும் பரிசேயருக்கும் இப்படி சொல்லுகிறார். அதன் பின்பதாக அவர் அதுக்கு முன்பதாக பார்த்தீங்கன்னா ஆலயத்திற்கு போவார். ஆலயத்திற்கு போகும் பொழுது அந்த ஆலயம் தான் அவர்களுக்கு மிக முக்கியமான காரியம். அந்த ஆலயத்தில் அவர்கள் பணம் விற்று கொண்டு மற்ற காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். அதை இயேசு பார்த்து 21ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம், மற்ற 21 பார்க்கலாம். இயேசு அங்கே போய் அவர் என்ன செய்தாராம், அங்கு அந்த இடத்துல விற்று கொண்டிருக்கிற அந்த ஜனங்கள், எந்த ஜனங்க அங்கே சபையில் விற்று கொண்டிருக்கிற அந்த ஜனங்களை பார்த்து இயேசு 13 சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை என்னாக்குறீங்க, கள்ளர் குகை ஆக்குறீர்கள் என்று சொல்லி தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களாக யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகையையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் அவர் என்ன பண்ணாரா, கவிழ்த்து போட்டார். இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு கடினமாக இருந்தது. யார் அது? இயேசு கிறிஸ்து நம்ம செய்கிற காரியத்தை என்ன பண்ணுகிறாரு, இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கோபமாக இருந்தது. அப்போதான் எல்லா ஊழியக்காரர்களும் எல்லா ஆசாரியர்களிலும் மிகவும் மேலாக இருந்த ஒரு நபர் உண்டு. அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா பரிசேயன் சதுசேயன் எல்லாருமே இருந்தாங்க. ஆனால் எல்லாருக்கும் மேலே ஒரு ஹெட்டு ஒரு ஆள் இருந்தார். அவர் தான் இந்த காய்பா. எல்லாருக்கும் மேலே ஒரு ஹெட்டார். அவர் தான் பிரதான ஆசாரியனாகிய காய்பா என்று சொல்லப்படுகிறது. யார் இந்த பிரதான ஆசாரியனாகிய காய்பா எப்படின்னா, முதலாவது இந்த ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரோமர்களால் அங்கே யூதர்களுக்கு ரோமர்களால் நியமிக்கப்பட்ட ஒரு நபர் தான் இந்த பிரதான ஆசாரியனாகிய இந்த காய்பா. இவருக்கு நல்ல வசனங்கள் நல்லா தெரியும், ரொம்ப அருமையாக தெரியும். யார் என்ன சொன்னாலும் இந்த காய்பா தான் ஃபைனல் டிசிஷன் எடுக்கணும். ஏன்னா அவர் தான் ஹெட், அவர் தான் ஹெட்டாக இருந்தார், அவர் தான் எல்லாவற்றுக்கும் மிக முக்கியமான நபராக இருந்தார். இந்த காய்பாவின் பெயர் 4 புத்தகத்திலையும் பார்க்கலாம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய 4 புத்தகத்திலும் பார்க்கலாம். இந்த காய்பா மற்றும் என்ன ஒரு காரியம்னா, இவர்கள் தேவனுடைய வார்த்தை, நல்லா புரிஞ்சுக்கங்க, 3 காரியங்கள் கேட்டுக்கங்க. இந்த வேதப்பாரர்கள் என்ன பண்ணாங்கன்னா, தேவனுடைய வார்த்தை இருந்துச்சு, தேவ வசனத்தை வச்சுக்கிட்டு தன்னை மூடிக்கொண்டார்கள். எதை மூடிக்கொண்டாங்க? 3 காரியங்கள் முக்கியமாக இருந்துச்சு. என்ன தெரியுமா? தேவனுடைய வசனம். நமக்கு தேவ வசனம் மிக முக்கியமானது தான். ஆனால் என்ன பிரச்சனை தெரியுமா? வசனத்தை வச்சுக்கிட்டு அவர்கள் தன்னை மூடிக்கொண்டு தன்னுக்கு பிரியமானதை செய்தார்கள். இயேசு கிறிஸ்து இருந்தப்ப இயேசு கிறிஸ்துவோட எத்தனையோ ஜனங்க இருந்தாங்களா இல்லையா? எத்தனையோ ஜனங்க இருந்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாய் 4 கூட்டத்தார் இருந்தாங்களா? நம்பர் 1, 26ஆம் அதிகாரம் 57வது வசனம். இயேசுவை பிடித்தவர்கள் அவரை பிரதான ஆசாரியனாகிய காய்பாவினிடத்துக்கு கொண்டு போனார்கள். எழுதி வச்சுங்க. முதலாவது இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமா இருந்த ஒரு நபர் இருந்தார். அவர் பேர் என்னது? பிரதான ஆசாரியனாக காய்பா. இரண்டாவது அங்கே வேத பாரகரும் மூப்பரும் கூடி வந்தார்கள். இரண்டாவது ஒரு நபர்கள் இருந்தாங்களாம், வேத பாரர்கள் மூப்பர்கள் அவருக்கு விரோதமா இருந்தார்கள். 60வது வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 58வது வசனம். 58வது பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று. மூன்றாவது இயேசுவோட இருந்த பேதுரு, இயேசுவோட உட்கார்ந்து இயேசுவோட பேசின பேதுரு இப்பொழுது இயேசுவுக்கு தூரத்தில் இருந்தார். மூன்றாவது பேதுரு இயேசுவுக்கு தூரத்தில் இருந்தார். நான்காவது 60வது வசனம். ஒருவரும் அகப்படவில்லை. அநேகர் வந்து பொய் சாட்சி சொல்லியும். அநேகர் வந்து என்ன சாட்சி? பொய் சாட்சி. சத்தமா சொல்லுங்களேன். பொய் சாட்சி. நான்காவது ஒரு கூட்டத்தார் இருக்காங்க, பொய் சாட்சி சொல்ற கூட்டத்தார். மெய் சாட்சி அல்ல, தேவன் செய்த நன்மைகளை செய்த சாட்சி அல்ல, பொய் சாட்சி சொல்லுகிற கூட்டத்தார். இது 4 கூட்டத்தார் இருந்தார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து தன்னந்தனியனாய் இருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலுமே சரி,
உங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரிகள், உங்களுக்கு மேலே இருக்கிற நபர்கள் எல்லாம் நல்லவங்க தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் சில வேளையில் உங்கள் அதிகாரிகளினாலே, உங்களுக்கு மேலே இருக்கிற ஆட்களினாலே நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். நானும் எத்தனையோ சோதிக்கப்படுறேன். 4 கூட்டத்தார் இயேசுவுக்கு விரோதமாக இருந்தார்கள். அதில் ஒரு நாள் தான் பிரதானமான ஆள் தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த காய்பா. சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம், யார்? இந்த காய்பா. இந்த காய்பா பிரதானமாக இருந்தார். ஒரு 3 காரியங்களை மாத்திரம் நான் பேசிட்டு நான் முடித்தும்படி விரும்புகிறேன். 11வது அதிகாரம், யோவான் 11ஆம் அதிகாரம் 47வது வசனத்திலிருந்து 53வது வசனம் வரை ஒருவர் படிக்க நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் ஆலோசனை சங்கத்தை கூடி வர செய்து, நாம் என்ன செய்கிறது? இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறானே, நாம் இவனை இப்படி விட்டு விட்டால் எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்கள். அப்பொழுது ரோமர் வந்து நம்முடைய ஸ்தானத்தையும் ஜனத்தையும் அழித்து போடுவார்களே என்றார்கள். அப்பொழுது அவர்களில் ஒருவனும் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனுமாகிய காய்பா என்பவன் அவர்களை நோக்கி, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமாயிருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள் என்றான். இதை அவன் சுயமாய் சொல்லாமல் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியன் ஆனபடியினாலே இயேசு யூத ஜனங்களுக்காக மரிக்க போகிறார் என்றும், அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கிறதற்காகவும் மரிக்க போகிறார் என்றும் தீர்க்க தரிசனமாய் சொன்னான். அந்நாள் முதல் அவரை கொலை செய்யும்படிக்கு ஆலோசனை பண்ணினார்கள். என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன். இயேசு கிறிஸ்து லாசருவை உயிரோடு எழுப்புகிறார், எழுப்புகிறார். லாசரு உயிரோடு எழுப்புகிறார். எழுப்பின என்பதாக அந்த அற்புதத்தை பார்த்து அநேக ஜனங்கள் இயேசுவை பின்பற்றி போகிறார்கள். இந்த யூதர்களுக்கு ஒரு பயம். என்ன பயம்னா, இதுவரைக்கும் ஜனங்க எங்கே கூடியிருந்தாங்கன்னா பண்டிகை நாட்களில் தான் என்ன பண்ணுவாங்க, ஜனங்கள் கூடுவாங்க. ஆனால் இப்போ பார்த்தா இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் கூட்டம் பெருசாக இருக்குது. கூட்டம் பெருசாக இருக்கு என்று பயந்தார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து நன்மை செஞ்சிருக்கிறார், ஒருத்தனை உயிரோடு எழுந்திருச்சிருக்கிறார். ஆனால் அது அவர்களுக்கு அது நன்மையாய் தெரியவில்லை, அது அவர்களுக்கு ஆபத்தாய் தெரிந்தது. முதலாவது 53வது வசனத்தை 51வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவன் சுயமாய் சொல்லாமல் அந்த வருஷத்தில் என்னது பிரதான ஆசாரி. நம்பர் 1, இயேசு கிறிஸ்து கூட்டம் அதிகமாகுது, நம்ம கூட்டம் என்ன ஆகுது, குறையுது என்று அதை பார்த்து பிரதான ஆசாரியனா இருக்கிறபடினாலே, கேட்டுங்க, பிரதான ஆசாரியனா இருக்கிறபடினாலே, ஆஹா இதை இப்படி விட்டால் நமக்கு பிரச்சனைன்னு சொல்லி தாம் பதவி காத்து கொள்வதற்காக, அந்த வார்த்தையை நீங்கள் படிச்சிங்கன்னா 51வது வசனத்தில் இருக்கும், அவன் சுயமாய் சொல்லாமல். அப்படின்னா தன்னுடைய அதிகாரத்தில் அவன் தன் அதிகாரத்துக்கு உட்பட்ட காரியத்தில் அது இருந்து அந்த வருஷத்தின் பிரதான ஆசாரியனாக இருந்தபடினாலே இயேசு யூதர்களுக்காக மரிக்க போகிறார் என்றும், அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கிறதற்காகவும் மரிக்க போகிறார் என்றும் தீர்க்க தரிசனமாய் சொன்னான். முதலாவது நீங்க பாத்தீங்கன்னா இந்த மனுஷன் செஞ்ச ஒரு காரியம் என்னன்னா, இவனும் இயேசுவை விட பதவி அவனுக்கு பெரிதாக இருந்தது. எழுதிக்கங்க, முதலாவது இயேசுவை விட அவனுக்கு பதவி பெரிதாக இருக்கிறது. சில பேருக்கு திரும்ப சொல்லுகிறேன், சிலருடைய வாழ்க்கையில் சில வேலைகள் இருக்குது. உங்களுக்கு இயேசுவை விட யார் பெருசாக இருக்குது? வேலை பெருசாக இருக்குது. இயேசு தான் முக்கியம், அதை விட அதுக்கு மேலே தான் அவங்க வேலை. இவனுக்கு பார்த்தீங்கன்னா இவனுடைய பதவி பெருசு. பாஸ்டராக இருக்கிற எனக்குமே சொல்கிறேன், இங்கே இருக்க லீடர்ஸாக இருக்கிற உங்களுக்குமே சொல்கிறேன், ஒரு பொறுப்பை கொடுத்துருக்குறோமா, அதை பொறுப்பையே பார்த்துக்கிட்டு இருக்கிறது முக்கியம். அதை விட முக்கியம் என்ன தெரியுமா? இயேசுவோடு இருக்கிற உறவு மிக முக்கியம். ஜபமே பண்ணாமல் போய் லீடிங் ஷீட்டில் போய் ஜபம் நடத்தலாம். பிரசங்கமே வேத வசனத்தையே படிக்காமலே என்ன பண்ணலாம்? பிரசங்கம் பண்ணலாம்.
அதுதான் லீடர்ஷிப்பில் நமக்கு முன்னாடிலாம் படித்த அந்த அனுபவம் இருக்குது. 1972, 82, 92, 1902, 1912, 1022 இப்படியே 2022 இப்படியே சொல்லியே கதை ஓட்டலாம். இல்லை 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 இல்லை, தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற நன்மையை சொல்லுவதற்கு கர்த்தர் வைச்சிருக்கிறார். சில வேளையில் முதலாவது இயேசுவை விட அவனுக்கு பதவி பெரிதாக இருந்தது. அடிக்கடி நான் சொல்லுவேன், எனக்குள்ளே சொல்லிக்குவேன், எனக்கெல்லாம் கேட்டிங்களா வச்சிங்களேன், ஊழியத்தை விட இயேசு தான் முக்கியம். ஊழியத்தை விட இயேசு தான் முக்கியம். ஊழியம் செய்யணும் இல்லைன்னு சொல்லலை, அதை விட முக்கியம் யாரு? இயேசு முக்கியம். சில வேளையில் காலையிலே ஃபோன் வந்துடும், இந்த காரியம் அந்த காரியம். அது உண்மைதான், அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதற்கும் முன்பதாக நான் ஆயத்தப்பட்டு தேவ சமூகத்துக்கு போக வேண்டியது தான் என்னுடைய கடமை. அதே தான் உங்களுக்குமே சொல்கிறேன். குடும்பம் முக்கியம்தான், வேலை முக்கியம்தான், ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலே முக்கியம் எது தெரியுமா? உங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவர் பிரதான ஆசாரியர் தான். ஆனால் பிரதான ஆசாரியராக இருந்தாலும் அவர் தனக்கென்று அவர் பார்த்திங்கன்னா பதவிக்காக அவர் சில காரியங்களை செய்தார். சில பொசிஷனை வச்சுக்குவாங்க. அரசியல்வாதிகள்லாம் பாருங்களேன், அவங்களுக்கு எது முக்கியம்? பொசிஷன் முக்கியம். உங்கள் ஆஃபீஸில் பாருங்களேன், பொசிஷன் முக்கியம். அது உலகத்து பார்வையில் முக்கியம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் பொசிஷன் இல்லைப்பா முக்கியம். எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, நீ கர்த்தருக்கு, நீ தேவ சமூகத்தில் உன்னையே நீ அடக்கி கீழ்ப்படுத்தி, நீயோ பி ஹம்பிள் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவ சமூகத்தில் நீ உன்னையே தாழ்த்தினா மாத்திரம்தான் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அடிக்கடி நான் சொல்லுவேன், முந்தினோர் பிந்தினோர் ஆகியும் பிந்தினோர் ரொம்ப சூப்பராக நினச்சக்கூடாது. நம்மளாம் ரொம்ப சூப்பர், நம்ம அது இல்லை. என்னைக்கு முந்தினோர் பிந்தினோர் ஆவன்னு தெரியவே தெரியாது. என்னைக்கு பிந்தினோர் முந்தினோர் ஆவிங்கன்னு தெரியவே தெரியாது. இது தேவன் போடுகிற காரியங்கள். ஆகவே ஒரு நாள் உங்களுக்கு பதவியோ பணமோ உங்களுக்கு எவ்வளவு செல்வாக்கு வந்தாலும் சரி, எதுவுமே உங்களை விட்டு தேவனோடு இருக்கிற அன்பையும் தேவனோடு இருக்கிற உறவையும் என்ன பண்ணக்கூடாது? பிரிக்கக்கூடாது. முதலாவது இயேசுவை விட அவனுக்கு பதவி பெரிதாகிறது. இரண்டாவது அதே 11ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம் 50வது வசனம். அப்பொழுது அவர்களில் ஒருவனும் அந்த வருஷத்தின் பிரதான ஆசாரியனுமாகிய காய்பா எனும் அவர்களை நோக்கி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. 50வது வசனம் எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடிக்கு ஒரு மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு இருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள் என்றான். சொல்லுகிற வார்த்தை கேட்டிங்கன்னா என்ன சொல்கிறாரு? ஜனங்கள் எல்லாருக்கும். ரெண்டாவது, இயேசுவை விட அவன் ஜனங்களை பிரியப்படுத்தினான். எழுதிக்குங்க, இயேசுவை விட யாரை பிரியப்படுத்தினா? ஜனங்கள். நான் இன்னைக்கு இயேசுவை விட ஜனங்களை பிரியப்படுத்தினான். இயேசுவை விட ஜனங்களை பிரியப்படுத்தினான். பவுல் சொல்லுகிறார் கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தில், இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நான் நாடி நான் போதிக்கிறேன்? மனுஷரையை பிரியப்படுத்துகிறவனாய் இருக்கிறேனா? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள், செல்வாக்குள்ளவர்கள், நடிகர்கள், நடிகைகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மனுஷனை பிரியப்படுத்துறதுக்காக அவங்க எல்லா காரியமும் செய்வாங்க. அரசியலில் இருக்கிற பார்த்தீங்களா எல்லாருமே சரி, எப்படா ஜனங்கள் என்ன பண்ண தங்க பக்கத்தில் கவர்ந்து இழுக்கணும். இப்போவே அது அந்த இன்ஸ்டாகிராமு அந்த அன்னைக்கு நானும் மனைவியும் அன்னைக்கு வாக்கிங் போகிறோம், பீச்சுக்கு வாக்கிங் போகிறோம், அப்படி பேசிக்கிட்டே போகிறோம். திடீர்னு ஒரு 2 பேர் எங்களுக்கு முன்னாடி தான், நான் கவனிக்கல, திடீர்னு நின்று தான் திடீர்னு இப்படி எடா பைத்தியக்காரமா நடு ரோட்டில் இது அப்படிதான். இந்த காலம் வந்து என்னது, அது அப்படிப்பட்ட காலம்தான். நான் தவறு ரைட்லாம் நான் சொல்லலை. எனக்கு ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா, நீ எதை செஞ்சாலும் தேவனுக்கு பிரியப்படுத்த போய் செய்.
தேவன் நாம மகிமைப்படும்படி செய். உன்னை மகிமைப்படுத்தும்படி செஞ்சிடாத. நான் இப்படி போட்டு அப்படி போட்டு இப்படி போட்டு எத்தனை பேர் பார்த்தாங்க, எத்தனை பேர் வந்தாங்க, இப்படி மனுஷனுங்களை பிரியப்படுத்துறதுக்கிட்டே காலையில் எந்திரிச்சோன்னு இப்படி போடலாமா அப்படி போடலாமா, இது இல்லை. தேவனை பிரியப்படுத்தும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த மனுஷன், இந்த காய்பா, இந்த மனுஷன் ஒரு காரியம் தெரிஞ்சுக்கிட்டார். இனி இந்த இயேசுவை விட்டால் அவர் இந்த ஜனங்களை கொண்டுட்டு போயிடுவார். ஆகவே இப்போ நாம் ஜனங்களுக்கு பிரியமாக இருக்கணும்னா ஒரே வழி தான், ஒரு மனுஷனை சாகடித்தால் இந்த ஜனங்கள் எல்லாம் தப்பிக்கலாம். எந்த மனுஷன்? இயேசுவை சாகடித்தால் முடியும்னு சொல்லி அன்னையிலிருந்து இயேசுவை கொலை பண்ணும்படி மனுஷருக்கு பிரியமாய் நடக்கும்படி போனார்கள். இரண்டாவது, இயேசுவை விட யார் அதிக பிரியப்படுத்தினா? சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். பைபிளில் பார்த்தீங்கன்னா சவுல், சாமுவேல் தீர்க்கதரிசி வருகிறார். ஆனால் அவனுக்கு தேவ சமூகம் முக்கியமல்ல, மனுஷரை பிரியப்படுத்த விரும்புகிறான். ஆனால் சாமுவேல் அப்படி அல்ல. நீ என்ன சொன்னாலும் சரி, ஜனங்கள்லாம் சொல்கிறேன் எங்களுக்கு ராஜா அதான் வேணும், நீர் எங்களுக்கு தீர்க்கதரிசி இதெல்லாம் வேண்டாம், எனக்கு நியாயாதிபதியெல்லாம் வேணும்னு அவர் உடனே சரின்னு சொல்லவே இல்லை. பைபிளில் போட்டிருக்கு, அந்த ராத்திரி போய் தேவ சமூகத்தை நோக்கி அவர் ஜெபித்தார். அப்புறம் ஆண்டவர் சொன்ன பிறகுதான் சொல்கிறார். இரண்டாவது, இயேசுவை விட அவனுக்கு யார் பிரியமாக இருந்தார்கள்? மனுஷரை அவன் பிரியப்படுத்தினான். மூன்றாவது, மத்தேயு 26ஆம் அதிகாரம் 63வது வசனம், 65வது வசனம். இயேசுவோ பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா? நல்லா கேட்டுங்க, நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றார். ஆணையிட்டு நான் கேட்கிறேன். 26, 63. அதற்கு இயேசு, நீர் சொன்னபடிதான் அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஓகே, இப்ப ஒரு வார்த்தை கடைசியா நீங்க பாத்தீங்கன்னா, இயேசுவின் இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறான். என்ன கேள்வி கேட்கிறான்? 63வது வசனத்துல, நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா? இதே மாதிரி நம்மளும் கேள்வி கேட்போம் தெரியுங்களா? ஆண்டவர் இடத்துல என்ன கேள்வி கேட்போம்? ஆண்டவரே, நீர் உண்மையிலே உயிர்த்தெழுந்த தேவன் தானா? உயிர்த்தெழுந்த வல்லமை உண்மையிலே இருக்கா அப்படின்னு இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரத்தை அவன் மீறினான். ஆண்டவரத்தில் கேள்வி கேட்கறது கரெக்டாக தவறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கேள்வி கேட்க மாட்டேன். ஒரே ஒரு காரியம், ஏன்னா அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்தால் அது நலமானதான் கர்த்தர் செய்வார் என்று எனக்கு அது நல்லா தெரியும். அது எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். சில காரியங்கள் அது எனக்கு புரியல, உண்மையிலே சில காரியம் எனக்கு புரியல, ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனாலும் இயேசுவை நம்பி நான் ஓடுகிறேன், அவ்வளோதான். எனக்குள்ளே அநேக கேள்விகள் உண்டு. ஏன் இதை செய்தீர்? ஏன் இப்படி நடந்தது? இது சம்பவித்திருக்க கூடாது. இப்படிப்பட்ட நபர்கள், நான் நன்மை தானே செய்தேன், ஏன் எனக்கு தீமையாய் இப்படிப்பட்டதானே, இப்படிலாம் கேள்விகள் நிறையா இருக்குது. ஏன் இது இழந்தேன்? நான் என்ன தவறு பண்ணேன்? நல்லா தானே இருந்தேன், ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் என் கையை விட்டு போச்சு? ஏன் இது தொலைஞ்சு போச்சு? தொலைஞ்சு போயிடுச்சு. நானும் ஜோம் பண்ணேன் தானே, யாருக்கெல்லாம் பின்னாடியில் திரும்ப கிடச்சிச்சு, ஆனால் எனக்கு இது வரைக்கும் கிடைக்கல, ஏன் என்று சில கேள்விகள்லாம் என் உடையத்தை இருக்கிறது. ஆனாலும் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிட்டேன், சரி இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் நமக்கு எஜமானனாக இருக்கிறார், அவர் நமக்கு மீட்பராக இருக்கிறார். அவருக்கு தெரியும் எது ரைட்டு எது ராங்குன்னு தெரியும். அவரிடத்தில் அன்பு கூர்ந்தா போதும், அது தீமையாக இருந்தாலும் அதை எனக்கு அவர் நன்மையாய் அவர் மாற்றுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அது ஒருவேளை என் கண்ணில் நான் பார்க்கலனாலும் நான் அதை விசுவாசிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையிலுமே சரி, சில சூழ்நிலைகள், சில பிரச்சனைகள் நமக்கு மிகவும் சவாலாக இருக்கும். ஒரு நாளுமே ஆண்டவர் உங்களை சில பாதையில் அனுமதிக்கிறாருன்னா
ஆம் என்றும் ஆமென் என்றும் நீங்கள் போயிட்டே இருங்க. சில வேளையில் நான் எப்போவுமே என்னுடைய மகளை யோசிப்பேன். ஒரு தகப்பனாக இருந்தும் சில வேளையில் சிக்ஷிக்கிறதுக்கு காரணம் ஏன்னா, இந்த பிள்ளை நாளைக்கு வருங்காலத்தில் நல்ல பிள்ளையாக இருக்கணும்னா இப்போ சிக்ஷித்து வளர்த்தாதான் இனி வருகிற நாட்களிலே அவள் நல்ல பிள்ளையாக கர்த்தருக்கு பயந்தவளாக இருக்க முடியும். சில வேளை தேவன் சில அனுபவங்களை நம்ம அனுமதிக்கிறார். ஏன்னா இனி வருகிற நாட்களில் நீ சிறந்தவனாக இருக்கும்படியா. ஏன் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறீங்க? எத்தனை வருஷம் படிக்க வைக்கிறீங்க? 15 வருஷம் இல்லை, சில பேர் 10, சில பேர் 12, சில பேர் 15, சில பேர் 18, சில பேர் 20, சில பேர் படிச்சுக்கிட்டே இருக்கிறோம் இல்லை. ஏன் படிக்கிறோம்? ஏன் படிக்க வைக்கிறோம்? ஏன் படிக்க வைக்கிறோன்னா இந்த படிப்பு இந்த பிள்ளைகளை பிற்கால வாழ்க்கையில் அது உயர்த்தும். மூன்றாவது மிக முக்கியமானது என்னென்னா, தேவன் உங்களுக்கு சில காரியங்களை கொடுக்குற நேரம் அவர் அதிகாரத்தை நீங்கள் கேள்வியே கேட்டுறாதீங்க, அதை மீறிடாதீங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்ல. பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, அனுதினமும் உனக்கென்று கர்த்தர் கொடுத்த சிலுவையை நீ சுமந்து நீ நட, ஜீவ கிரீடம் உனக்கு கண்டிப்பாக.